சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். பீகார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் நிதிஷ்குமார். இது ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். இப்ப ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே அவர் உறுப்பினர் பதவிக்கு ஏற்றுக்கொண்டிருந்தாரு. இப்ப அடுத்தபடியா இந்த ராஜினாமா நடந்திருக்கு. இந்த விவரங்களை பற்றி நீங்க விரிவா சொல்லுங்க ரமேஷ்குமார். பீகார் மாநில முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா கடிதத்தை பீகார் மாநில ஆளுநரான லெப்டினன்ட் ஜெனரல் சையத் ஹஸ்னைன் அவர்களிடம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். பீகார் மாநில அமைச்சரவையை கலைக்கும் பரிந்துரையும் நிதிஷ்குமார் வழங்கியிருக்கிறார். கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி தான் அவர் பீகார் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து தற்போது புதிய அரசு அமைய ஏதுவாக தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதன் மூலம் பீகார் மாநிலத்தில் சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக முதல்வராக முடிசூரா மன்னனாக இருந்த நிதிஷ்குமார் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மாநில அரசியலில் இருந்து விலகி தற்போது தேசிய அரசியலில் அவர் கவனம் செலுத்த இருக்கிறார். நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருப்பதை தொடர்ந்து பீகார் மாநிலத்தின் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. யார் என்ற கேள்வி என்பதை தாண்டி முதல்வர் பதவியை வகிக்க போவது பாஜகவா அல்லது ஐக்கிய ஜனதா தளமா என்ற கேள்வி மிக முக்கியமாக எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கும் இன்று நாளை விடை கிடைக்க இருக்கிறது. இன்று மாலை பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டமும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் பீகாரினுடைய அடுத்த முதல்வர் யார் என்பது தேர்வு செய்யப்பட இருக்கிறது. எனவே அந்த கேள்விக்கும் இன்று மாலை அநேகமாக விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் பீகாரில் முதன்முறையாக பாஜக ஆட்சி அமைக்கும் என்கிற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே பீகார் மாநிலத்தில் அடுத்தடுத்த நாட்கள் பல சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகள் காத்து கொண்டிருக்கின்றன. முதலில் நிதிஷ்குமார் தேசிய அரசியலில் இருந்தான் தன்னுடைய வாழ்க்கையை துவக்கினார். டெல்லியிலிருந்து பாட்னா மத்திய அமைச்சராக டெல்லியிலிருந்து பாட்னாவுக்கு முதலமைச்சராக அனுப்பப்பட்ட நிதிஷ்குமார் தற்போது மீண்டும் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டெல்லிக்கே தேசிய அரசியலுக்கு ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.